வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கனேடிய பயணிகள் ஜாக்கிரதை. ஏர் கனடா விமான நிறுவனத்துடனான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை மீண்டும் தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே தங்கள் தொழிற்சங்கத்திற்கு மிகப்பெரிய வேலைநிறுத்த ஆணையை வழங்கியுள்ளார்கள் விமான பணியாளர்கள். பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த வெற்றியை பெறாவிட்டால் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் ஏர் கனடா மற்றும் ரூஜ் விமான பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் குதிக்கலாம். கனேடிய விமான போக்குவரத்து மிக மோசமான சூழ்நிலையை சந்திக்கும். கனேடிய பொது ஊழியர் தொழிற்சங்கத்தின் ஏர் கனடா கூறு உறுப்பினர்கள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக 99.7% பேர் வாக்களித்தனர். 0.3% பேர் மட்டுமே எதிராக வாக்களித்தனர் என்று ஏர் கனடா CUPE தொழிற்சங்க பிரிவின் தலைவர் வெஸ்லி லெசோஸ்கி ஒரு வாரத்திற்கு மேலாக வாக்களிப்பின் பின் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, இதில் நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். வேலைநிறுத்த வாக்கெடுப்பில் 94.6% ஜூனியர் உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளார்கள். எங்களுக்கு இது நம்ப முடியாத அளவுக்கு அதிக ஜூனியர் உறுப்பினர் பங்கேற்பு. வெள்ளிக்கிழமை இதை ஆயுதமாக கொண்டு பேரம் பேசும் மேசைக்கு செல்கிறோம் என்றார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி 10,000க்கும் மேற்பட்ட விமான பணியாளர்கள் சட்டப்பூர்வ வேலைநிறுத்த நிலையில் இருப்பார்கள். கனேடிய சட்டப்படி தொழிற்சங்கம் ஏர் கனடாவுக்கு 72 மணி நேர வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கினால் போதுமானது. அவர்கள் சட்ட ரீதியாக வேலையில் இருந்து வெளிநடப்பு செய்யலாம். முக்கிய பேரம் பேசும் பிரச்சனையாக விமான பணியாளர்களின் ஊதியம் இருக்கிறது. அதில் விமான பணியாளர்கள் விமானம் புறப்பட்டதிலிருந்து பயணிக்கும் நேரத்திற்கு மட்டுமே ஊதியம் பெற வேண்டும் என்ற விதியும் அடங்குகின்றது. ஆனால் விமானம் புறப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே விமான பணியாளர்கள் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும். விமானம் புறப்பட தாமதமானால் அப்போதும் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டும். ஏர் கனடா CUPE தொழிற்சங்க பிரிவின் தலைவர் வெஸ்லி லெசோஸ்கி, இது தொழிற்சங்கத்திற்கு மட்டுமல்ல, ஏர் கனடா நிறுவனத்திற்கும் அங்கீகரிக்க வேண்டிய வலுவான வேலைநிறுத்த ஆணை என்று நான் நினைக்கின்றேன். ஊழியர்கள் ஒன்றிணைக்கிறார்கள், அவர்கள் ஒன்றுபட்டுள்ளனர் என்பதை நிறுவனம் ஏர் கனடா பார்க்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக ஏர் கனடாவில் இருக்கின்றேன். இது ஒரு வலுவான வாக்குப்பதிவு. எனவே ஏர் கனடா நிறுவனம் அதை உணர்ந்து வேலை நிறுத்தத்திற்கு முன்பே நமக்கு சாதகமான மற்றும் நியாயமான ஒப்பந்தத்தை கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறேன் என்றார். டொரண்டோ நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு சராசரி காண்டோ விலை $6,51,000 குறைந்துள்ளது. இது கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மிக குறைவு. டொரண்டோ பகுதி காண்டோ விலைகள் ஜூலை மாதத்தில் 4 ஆண்டுகளுக்கு மேலான மிக குறைந்த அளவை எட்டின. பிப்ரவரி 2020 டொரண்டோ நகரில் ஒரு காண்டோவின் சராசரி விலை $6,66,000 இருந்தது. பிப்ரவரி 2022 விலை உச்சத்திலிருந்து டொரண்டோவின் அனைத்து வகையான வீடுகளின் சராசரி விற்பனை விலையும் 21%க்கும் அதிகமாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அல்லது அதற்கு மேலாக காண்டோ சந்தை பிரிவு வீடுகளின் எண்ணிக்கையில் உண்மையான வளர்ச்சியினை கண்டுள்ளது. ஆனால் அதே சதவீதத்தில் விற்பனை தொடர்ந்து அதிகரிக்கவில்லை என்று TRREBயின் தலைமை சந்தை ஆய்வாளர் ஜேசன் மெர்சர் கூறினார். அதாவது கட்டப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை அதிகம், வாங்குபவர்கள் குறைவு. இதனால் கனடாவின் அதிக ஜனத்தொகை வர்த்தக நகரமான டொரண்டோவில் வீடுகளின் விலைகள் சரிவை சந்திக்கின்றன. அந்த சந்தை பெரும்பாலும் முதல் தடவையாக வீடு வாங்குபவர்களின் செயல்பாட்டை அதிகம் காண்கின்றது. அதுதான் மிகவும் வட்டி விகித உணர்திறன் கொண்ட குழுவாகும். கடந்த ஆண்டு வட்டி விகிதங்கள் குறைந்து விட்டதால் மலிவு விலையில் முன்னேற்றம் காணப்பட்டாலும் முதல் தடவையாக வாங்குபவர்கள் பல ஸ்டூடியோ மற்றும் ஒரு படுக்கீரை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பதிலாக பெரிய அலகுகளை விரும்புகிறார்கள். ஏனெனில் வீடுகளில் முதலீடு செய்தவர்கள் விலைகள் குறைவதால் முதலீடு செய்த வீடுகளை விற்பனைக்கு போடுகின்றனர். கொரோனா தொற்று நோயின் உச்சத்தில் வட்டி விகிதங்கள் மிக குறைவாக இருந்த போது அதிக எண்ணிக்கையிலான காண்டோ முன் விற்பனைகள் இருந்ததால் இப்போது அதற்கு தலைகளாக மாறியுள்ளது. அனைத்து வீட்டு சொத்து வகைகளுக்கும் விற்பனை ஆண்டுதோறும் மேம்பட்டிருந்தாலும் ஜூலை மாதத்தில் விலைகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தன. நகர வீடுகள், அதாவது டவுன் ஹோம்ஸ் விலை ஆண்டுக்கு 7.4% சரிவையும், அதனைத் தொடர்ந்து தனி வீடுகள் 5.1% சரிவையும், பாதி தனி வீடுகள் 2.3% சரிவையும் சந்தித்தன. ஆனால் அனைத்து வகையான சொத்துக்களின் விற்பனையும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துள்ளது. பாதி தனி வீடு விற்பனை 25.5% உயர்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தனி வீடுகள் 11.3%, டவுன் ஹோம்ஸ் 7.9% மற்றும் காண்டோக்கள் 5.8% உயர்ந்துள்ளன. இப்போது சந்தையில் நிலைமைகள் மிகவும் சாதகமாக இருப்பதாக காணும் வீடு வாங்குபவர்கள் அதிகரிப்பதால் விற்பனை உயர்கிறது என்று மெர்சர் கூறினார். வட்டி விகித குறைப்புகளும் மலிவு விலையில் கடன் வாங்கும் செலவுகளும் சந்தையில் அதன் வழியை குறைக்க சிறிது நேரம் ஆகும் என்று அவர் கூறினார். ஆனால் இப்போது வீடுகளின் விலை மிகவும் மலிவு என்று கருதுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் மரம் மற்றும் மரப்பொருட்களுக்கான இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்தபின் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் மரம் மற்றும் மரப்பொருட்களுக்கான ஏற்றுமதிகள் குறைந்துள்ளன. பொதுவாகவே அமெரிக்காவில் கட்டப்படும் வீடுகளுக்கான மரத்தின் 60% கனடாவில் இருந்தே போகின்றன. வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் புதிய வீடுகளின் விலை உயர அதனால் விற்பனை குறைகின்றது. அதனால் புதிய வீடுகளை கட்டுவது குறைந்து விடவே கனடிய மர ஏற்றுமதி குறைகிறது.
ட்ரம்பின் கனேடிய இறக்குமதி வரி விதிப்பு இந்த விஷயத்தில் கனேடியர்களை விட அமெரிக்க வீடு வாங்குவோரையே அதிகம் பாதிக்கிறது. அமெரிக்கா வரிகளை உயர்த்தும் போது கனேடிய மர உற்பத்தியாளர்களுக்கு கனேடிய பிரதமர் மார்க் கார்னி நிதி ஆதரவை அறிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் நிலையற்ற வர்த்தக தகராறில் அடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்ட பிரதமர் மார்க் கார்னி கனடாவின் எல்லைகளுக்குள் எதை கட்டுப்படுத்த முடியும் என்பதில் தான் அதிக கவனம் செலுத்துவதாக கூறுகிறார். அவர் மேலும் கூறிய போது அமெரிக்காவில் அதிகபட்ச தாக்கத்தையும் கனடாவில் குறைந்தபட்ச தாக்கத்தையும் ஏற்படுத்திய பொருட்களுக்கு வரிகளை விதிப்போம் என்று நாங்கள் எப்போதும் கூறி வருகின்றோம். எனவே நாங்கள் எங்கள் தொழில்துறையை மிகவும் பயனுள்ளதாக என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கிறோம் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தம் CUSMAக்கு இணங்காத கனடிய பொருட்களுக்கான வரிகளை 35% உயர்த்திய பின்னர் இந்த வசந்த காலத்தில் கனடாவின் திட்டங்கள் என்ன என்ற கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தார். கனடாவும் அமெரிக்காவும் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எட்ட தவறிய பின்னர் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 50% துறை சார்ந்த வரிகளை விதித்த போது கார்னி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் போன்ற சிலரிடமிருந்து கோரிக்கைகள் வந்தன. ஆனால் கனடா அமெரிக்க இறக்குமதிகளுக்கு புதிய வரி விதிப்புகள் எதையும் அறிவிக்கவில்லை. காரணம், வரி விதிக்கப்பட்டால் அதை செலுத்தப் போவது கனடிய நுகர்வோர் தான். பிரதமர் கார்னி மேலும் கூறிய போது சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேசவில்லை என்றும் பேசுவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் போது இருவரும் பேசலாம் என்று அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறிய போது வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ட்ரம்பின் நள்ளிரவு காலக்கெடுவுக்கு முன்னதாக கார்னி தன்னை தொலைபேசியில் அழைத்ததாக அவர் கூறினார். அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று பிரதமர் மார்க் கார்னி தெளிவுபடுத்தினார். ட்ரம்ப் கூறும் பொய்கள் இப்படி அடிக்கடி வெளியாகி விடுகின்றன. இருந்த போதும் ட்ரம்ப் பொய் கூறுவதற்கு கூச்சப்படுவதில்லை. கார்னி சில சந்தர்ப்பங்களில் அதிக வரிகளுடன் அமெரிக்காவை பழிவாங்குவதற்கு பதிலாக வரிகளை நீக்குவதே சிறந்த நடவடிக்கை என்று கூறினார். காலப்போக்கில் சில வரிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம். இறுதியில் கனடாவில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் என்று பிரதமர் கூறினார். கனடாவின் மென்மர மரத்தொழிலுக்கு ஆதரவளிக்கும் விதத்தில் $1.25 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்த கார்னி அது வீட்டிலிருந்தே தொடங்கும் ஒரு இலக்கு என்று கூறினார். ட்ரம்பின் வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்ட மர ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பாடுகளை பராமரிக்கவும் மறுசீரமைக்கவும் முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக $700 மில்லியன் கடன் உத்தரவாதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மென்மர மரத்துறையினை மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்றவும் உள்நாட்டு செயலாக்கம் மற்றும் உற்பத்தியை அதிகரிக்கவும் மானியங்கள் வடிவில் மற்றும் ஒரு $500 மில்லியன் இந்த உதவி தொகுப்பில் அடங்கும். நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட புள்ளி விவர கனடா தரவு ஜூன் மாதத்தில் கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பற்றாக்குறை $5.9 பில்லியன் உயர்ந்துள்ளது. ஏனெனில் இறக்குமதிகள் ஏற்றுமதியை விட 1.4% அதிகமாகும். இறக்குமதி 0.9%லிருந்து 1.4% அதிகரித்துள்ளது. வரும் மாதங்களில் வர்த்தக ஓட்டங்கள் நிலைபெற வேண்டும் என்றாலும் தற்போதைய அமெரிக்க வரி கொள்கை மற்றும் தொடர்புடைய நிச்சயமற்ற தன்மை காரணமாக அமெரிக்காவுடனான வர்த்தக நிலை முன்பு இருந்ததை விட குறைவாகவே இருக்கும் என்று கிரந்தம் கூறினார். ராயல் கனடிய கடற்படையின் ஹாலிஃபாக்ஸ் வகை கப்பல்களுக்கு ஆளற்ற விமானங்களை தயாரிக்கும் ஒப்பந்தம் ஒரு கனடிய நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வழமையாக ராயல் கனடிய கடற்படையின் கப்பல்களுக்கு ஆளற்ற விமானங்களை தயாரிக்கும் ஒப்பந்தங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கே கொடுக்கப்பட்டு வந்தன. கடந்த வியாழக்கிழமை மாலை அமெரிக்கா புதிய அதிக இறக்குமதி வரிகளை விதித்த பின் மேம்பட்ட ஆளற்ற விமான அமைப்புகளை தயாரிக்க கனடிய நிறுவனம் MDS ஸ்பேஸுக்கு 2 ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளதாக ஒட்டாவா அறிவித்துள்ளது. இது கடற்படையின் நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பு திறன்களை அதிகரிக்கும் என்று தேசிய பாதுகாப்புத்துறை ஒரு செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளது. ஆரம்ப 5 ஆண்டு சேவை ஒப்பந்தம் $27 மில்லியன் மதிப்புடையதாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதன் காலக்கெடுவை பாதுகாப்பு அமைச்சால் 20 ஆண்டுகளாக நீடிக்க முடியும். ட்ரம்பின் அடாவடி வரி விதிப்பு காரணமாக கனடிய நிறுவனத்திற்கு மிக நீண்ட கால ஒப்பந்தம் கிடைத்திருப்பதன் மூலம் கனடியர்களின் பணம் அமெரிக்காவுக்கு போகாமல் தடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அனைத்து அமெரிக்க ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ததுடன் இனி ஒன்டாரியோ மாகாணத்தின் எந்த ஒரு ஒப்பந்தமும் கனடிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் சட்டத்தை கொண்டு வந்துள்ளார். கனடாவின் ஏனைய மாகாணங்களும் இதே போன்ற சட்டங்களை கொண்டு வருவது குறித்து ஆராய்கின்றன. ட்ரம்பின் பதவி இன்னமும் 3.5 ஆண்டுகளுக்கு தான். அவரது அட்டகாசத்தால் ட்ரம்பின் ஆட்சி காலத்திற்கு பின்னரும் அமெரிக்க நிறுவனங்கள் கனடிய ஒப்பந்தங்களை இழக்கப் போகின்றன. இது தொலைநோக்கில் கனடாவுக்கும் கனடியர்களுக்கும் நன்மை தரும்.